ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எஃப்எஸ் மிஸ்டீரியஸ் லவோட பார்ட் 22 தான். வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் பையன் அப்பா அம்மா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பையன் வீட்டுக்கு கால் வருது. பையன் அதை கேட்டுட்டு கத்தி அலறா. கத்திட்டு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சித்தப்பா வராரு. அவரு பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அப்போ வெளியே வராரு. சாரி, எங்களால காப்பாற்ற முடியல. மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு தலையில் அடிபட்டு பிரெயின் வெளியே வந்துருச்சு. அவங்க ஸ்பாட் அவுட். அப்புறம் ரயன் அப்படின்னு சொல்லும் போது பையனுக்கு தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஓடி போய் பார்க்குறா. அம்மா ஃபேஸ் ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸில் ஃபுல்லாக டேமேஜ். அம்மா அம்மா எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும். எங்கள் அப்பா எனக்கு எனக்கு வேணும். அம்மா எழுந்திரிங்கம்மா. அப்பா. அந்த ரேப் தாண்டியும் பிளட் வருது. அதை பார்த்து இன்னும் அலறா. என்னை விட்டு போயிட்டீங்களா? நான் நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல பார்த்தா அப்பா. அப்பா பா எந்திரிங்கப்பா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க நீங்க எதுக்கு இன்னைக்கு வெளியே போகணும்? வீட்டுல இருந்திருக்கா இப்போ நீங்க என் கூட இருந்திருப்பீங்க. சித்தப்பாக்கு டியர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியல. பையனோட அப்பா ரொம்ப நல்லவர். மாஃபியாவா இருந்தாலும் இப்போ ரூடாலாம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரு. சித்தப்பாக்கு இப்போ கால் வருது. அது வேற யாரும் இல்லை, டே அப்பா தான். ஹலோ. எப்படி தூக்கிட்டேன்னா உன் அண்ணனை என் பையனையே கொள்றான் அவன். அதான் போட்டுட்டேன். என்கிட்டேவா? இன்னும் அந்த பையன் மட்டும்தான் இருக்கா. அவளையும் ஒன்னோட சேர்த்து வச்சு முடிச்சிடுறேன். மிஸ்டர் அப்படின்னு கால் கட் ஆகுது. சித்தப்பாவோட மைண்ட் வாய்ஸ், என்ன எப்படியாச்சும் பத்திரமா கூப்பிட்டு போயிடணும். அவளை நல்லபடியாக வளர்க்கணும். இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அப்பதான் அண்ணா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சித்தப்பா சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓயன் மார்னிங் நம்ம கொரியா போறோம். ஓகேயா? அப்பா அப்பா அம்மா அவங்க அவளை ஹக் பண்ணி அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. நெக்ஸ்ட் டேவே ஒய்யனை கூட்டிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இப்போ டே அப்பா, என் பையன் என்னை விட்டு போயிட்டான். ஏன்னா எனக்கு அவன் வேணும். என் பையன் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் மேஜிக் பண்ணி எப்படியாச்சும் அவனை கூட்டிட்டு வரணும்னு பிளான் போடுறாரு. நிறைய சடங்கெல்லாம் பண்றாரு. தொடர்ந்து 1 month கஷ்டப்படுறாரு. ஒரு ஃபுல் பௌர்ணமி அவரு கடைசி சடங்கையும் நல்லபடியா முடியுது. ஒரு டார்க் ரூம்ல கேண்டில் வச்சு பலி கொடுத்து தான் அந்த சடங்கு பண்ணுவாரு. இப்போ பின்னால இருந்து யாரோ ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. ஐயப்பா திரும்பி பாக்குறாரு. வேற யாரும் இல்ல, தான். தேயப்பா பயங்கரமா சிரிக்கிறாரு. என் பையன் என் பையன் எனக்கு கிடைச்சிட்டான். நான் எப்படி என்ன நினைச்சதை முடிச்சிட்டேன். வாய்ஸ் கொஞ்சம் டீப்பா இருக்கு. அப்பா, அந்த ஆளை நான் விட மாட்டேன். அவனை குடும்பத்தோட அழிச்சிட்டேன். அப்போ ஒய்யன் என்ன பண்ணா? அவளை என்ன பண்ணீங்க? அப்படியே அவன் ஐஸ் ரெட் ஆகுது. டே அப்பா,
அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ அவ தப்பிச்சிட்டா. அவ இங்க இல்ல. அவளையும் கண்டிப்பா கொல்லுவேன். இல்ல, அவளை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அவரும் உண்மை சொல்ல நாள் போக போக டே மாறிட்டே போறான். ரொம்ப சைக்கோ மாதிரி பையன் மேல வெறி பிடிச்சி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டே, உனக்கு எதுக்கு வையன்? நானே கொண்டு விடுறேன். அவ எனக்கு வேணும். அவளை பார்த்ததுல இருந்து அவ எனக்கு கிடைக்கணும்னு நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தேன். உனக்கு பொண்ணுதானே வேணும்? எதுக்கு அவ? எனக்கு வயன் மட்டும்தான் வேணும். ஆனா டே, எதுவும் சொல்ல தேவையில்ல. இன்னும் டே கடந்து போகுது. டே ஆட்டம் ஓவரா போகுது. அவன் அவங்க அப்பாவே டார்ச்சர் பண்றான் பையன் வேணும்னு. டே அப்பா இதெல்லாம் தாங்க முடியாம கொரியால தான் அவரும் டேயும் இருக்காங்க. பிசினஸ்க்காக அங்க போயிருக்காங்க. பையன் அப்பா ஊரு கிளம்பிட்டாங்க. அந்த ஊர்லயே இல்ல. டே இங்க கொரியால தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ டே ஃபேஸ்ல பார்க்க ரொம்ப கிரீப்பியா இருக்கு. டெய்லியும் பையனை தேடுவான். அப்பதான் பையனை பார்த்துட்டான். இதெல்லாம் ஜேகே கிட்ட டேப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஜேகேக்கு இதெல்லாம் கேட்டு கூஸ்பம்ஸ் வந்துருச்சு. ஜேகே மாஃபியா தான், ஆனா இந்த மாதிரி கிடையாது. அந்த கேப்பையன் நீதானா? கர்மு என்ன வேலை பார்த்துட்டு அத என்கிட்டயே தைரியமா சொல்லுவ? இப்பதான் அங்க பிரம்மாண்டமான போட்டோ வச்சிருக்காங்க தயாங்து. அத பாக்குறான் ஜேகே. வையன் மேல அவ்வளோ வெறியா? அதுக்கு நான் விட மாட்டேன். வையனுக்கு நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். என்னை தாண்டி எப்படி நீ வையனை நெருங்குறன்னு பாக்குறேன் அப்படின்னு ஜேகே சொல்றான். உன்னை உங்க அப்பன் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுட்டு நீங்களா இந்த உலகத்துல இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்ப ஜேகே மைண்ட் வாய்ஸ்ல இத சொல்லணும், ஆனா கண்டிப்பா நம்ப மாட்டேன். சரி, ஓகே, இனிமே பையனை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. அந்த தேவா இல்ல நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு வயனுக்கு கால் பண்றான் ஜேகே. இப்போ வயன் சைடு அவளுக்கு அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. டே யாரு என்னன்னு தெரியல. ஜேகே அவனை பேன்னு சொல்றான். எவிடன்ஸ் தேடுறேன்னு சொல்றான். என்னவா இருக்கும்னு குழம்பி போயிருக்கா வயன். வயனோட மைண்ட் வாய்ஸ்ல ஆனா எனக்கு எனக்கு டே டே வேணும். அன்னைக்கு ஜேகே பேசினது உனக்கு டே என்ன அபியூஸ் பண்ற கனவு வருது நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப கால் வருது. எடுத்து பாக்குறா, அது ஜேகே தான். இப்ப கால் பண்றான். ஹலோ ஹலோ வயனா, உன்னை பார்க்கணும். இந்த டைம்லயா? முடியாது, எங்க சித்தப்பா இருக்காரு. சான்ஸே இல்ல. மரியாதையா போனை வச்சு ஜேகே. எதே போனை வைக்கணுமா? எனக்கு உன் ஞாபகமா இருக்கு வயன், ஒரு கிஸ்தரியா. தேவையெல்லாம் பேசாது ஜேகே, பேசாது ஜேகே. இதுவும் ரிவேஞ்சுக்காகத்தானே? ஏய், அது அப்போ, இப்போ இல்லடி. இப்போ தரப்போறியா இல்லையா? வாய்ப்பே இல்ல. மரியாதையா போனை வை. முடியாது. அப்போ நான் கட் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்றா. பைத்தியக்கார. இப்போ யாரோ விண்டோ தட்டுறாங்க.
பையனுக்கு பயமா இருக்கு. அன்டைம் வேற. ஸோ மெதுவா விண்டு போறா. லைட்டா திறக்கிறா. எட்டி பார்க்கறா, யாருமே இல்ல. மறுபடியும் விண்டோ க்ளோஸ் பண்றா. திரும்பி பெட்டுக்கு போறா. மறுபடியும் விண்டோவை யாரோ தட்டுறாங்க. பையனுக்கு இன்னும் பயமா இருக்கு. மெதுவா ஓபன் பண்றா. டக்குன்னு பையன் அப்படின்னு சொல்றான். ஜேகே தான். பையன் பயந்து ஃப்ளோர்ல விழறா. என்ன பயந்துட்டியா? என்ன வயன்? இப்போ இதுக்கு வந்த தெரியாத செல்லம், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுதான். என்ன எதுக்கு நீ பாக்குற? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறியே வயன். நான் உன்னை லவ் பண்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விங் பண்றான். அப்புறம் நான் ஃபோன்ல கேட்டது. பையனுக்கு ஒரு மாதிரி ஷாக் பிளஸ்மா இருக்கு. கொடுக்க மாட்டேன் சொன்ன, அதான் என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல வயன். அதான் வந்துட்டேன். இப்போ நீயா தந்தா வாங்கிப்பேன், இல்லைன்னா இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறா. நானே எடுத்துப்பேன். பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. ஜேகே பையனை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். வேண்டாம் ஜேகே, போயிரு. தப்பு பண்ற நீ. நான் எப்போ டேக்கு மட்டும்தான். என்னடி எப்ப பார்த்தாலும் டே டேன்னு இருக்க? அப்படியே பையனை பெட்ல தள்ளிடுறான். ஜேகே, என்னை விடு. ஜேகே பையன் கைய அப்படியே பின் பண்றான். வயன், ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எப்பவும் எனக்கு மட்டும்தான். ஹார்ஷா பையனை கிஸ் பண்றான். பையன் லிப்ஸ பைட் பண்றான். ரொம்ப டீப்பா போகுது கேஸ். பையனால எதுவும் பண்ண முடியல. பெட் பண்றதுக்கு கூட. லைட்டா மவுத் ஓபன் பண்றா. ஜேகே அப்படியே இன்னும் டீப்பா கிஸ் பண்றான். பையனுக்கு இப்போ ஜேகே டே மாதிரி தெரியறான். பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கிஸ் பண்றா. அப்படியே ஜேகே ரொம்ப ஷாக் ஆகுறான். பையன் கைய லாக் பண்ணன மாதிரியே கிஸ் போயிட்டு இருக்கு. எஸ் காய்ஸ், இந்த எபிசோட் எங்கே முடியுது? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய் ஆமீஸ். பாய் பாய்.